guys, நீங்க வந்துக்கிறது லோலி பாய்ஸ் கேமிங். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மால் டயக்குன்னு ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு அதான் நடக்கிறோம். லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு டயக்குன் கேம்ஸ் தான் போடுறோம். ஸோ மறக்காம எல்லாம் லைக் பண்ணிருங்க. இன்னும் நம்ம 10 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் லைவ் போடும். ஸோ மறக்காம எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க டக்குன்னு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். என்னடா அவனுகிட்ட இருந்து வீடியோ வர மாட்டேது, போடுறான்னு ஆடி வாசி வரான்னு ஏதாவது பண்றான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு இது மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குது, அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டா நம்ம பார்ப்பாங்க அப்படின்னு நாங்க போடுவோம். ஸோ ப்ளீஸ் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்க. ஸோ ஓகே, வாங்க மோட்டிவேஷன். இப்ப நம்ம இது கட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இது. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஃப்ரீ, செகண்ட் ஒன்னு வந்து 15 ரூபா, தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பை வால்ஸ் வந்து 60 ரூபாவா. சோ எவ்வளவு இருக்குது? 68 ரூபா இருக்குது. வீடு பாரு, நீ வால் வாங்கி பத்தியோ பெருசா இருக்கு. வீட்டு வால் ப்ளூ கலர் தானே? ஆமா. இல்ல எல்லா வீட்டு வாலுமே ப்ளூ கலரா? என்னங்க இது ஏதோ ஒரு கேஷ் நம்ம ஏடிஎம்ல போற மாதிரி இருக்குது. பட் அது நல்லா இருக்குது. சோ ஓகே, கட்டியாச்சு 5 ரூபா எல்லாரும் யாராச்சும் வீட்டு வாசல் கிட்ட வண்டி எடுக்கிறாரு. ஆமா ஆனா யாருன்னா தெரியல. அது பேர் லவ்லி பாய்ஸ் கேமிங் 2.0. ப்ரோ பாய்ஸ்னா யாரு வந்துக்கிறான்? நான்டா. நீனா? காசு கூட எடுக்க முடியல. நான் தெரியல, திருதலன்னு பாக்கிட்டு வந்தேன். 350 ரூபா சூசஸ் வர புரியல எனக்கு. போயிட்டு 350 ரூபா எதுக்கு கேக்குறேன்னு சாப்பிட்டு குண்டா இருக்கிறான். சரி, நான் வாங்கி பேசிக்கிறேன். இப்போ இங்க 350 ரூபா கேக்குறானுங்க. இந்த ஷாப் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்ப வாங்க நம்ம காசு எடுத்து எதுக்குன்னு எனக்கு 3 ரூபீஸ் கிடைக்குமா? ஓகே, இப்ப நம்ம 358 ரூபா கிடைச்சிச்சு. நம்ம இது இப்ப இந்த கடை வச்சிருவாங்க, மால் வச்சுனாலும் மால் இது ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்ஸ் கடை, இந்த மாதிரி பர்கர் கிங் இந்த மாதிரி கடைக்குள்ள. ஸோ அதெல்லாம் இங்க வச்சுக்கணும். நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் இது நான் தூக்கி இதை வைக்கிறேன். போடு, நல்லா சிரிக்கிறான் ஜாலியா. ஓகே கைஸ், அது என்ன இது மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்குது? யாரு கத்துரு? இப்ப எனக்கு 200 ரூபா என்ன? நீ உன் வீட்டுல கட்டிட்டியா? இல்ல, எம்மா கட்ட அப்புறம் காசு வரும்னு நினைக்கிறேன். நான் உன்னை சின்ன பிள்ளைதான். வேகமா கட்டு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் கேம் பிளே தான் வேகமா முடிக்க முடியும். நீங்க வேற ஏன் ப்ரோவோட நேரம் ஆக்குறியா? எங்களுக்கு நேரம் நெட் இல்ல அப்படின்றியா? நான் என்ன பண்ணேன், இந்த கேம் பெருசா இருக்குது, ஒரு அரை மணி நேரமாவது போட்டேன் இந்த கேம். ஒரு அரை மணி நேரமாவது போட்டானா இந்த கேம். வரேன் பாட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு புரியும். சோ அதுக்காண்டிதான் ஆமா, அதுக்காண்டிதான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி போடுறோம். சோ மறக்காமயா. சோ அதனால நாங்க உங்கள்ட்ட சொல்றோம். இப்ப வாங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா, என் வீட்டை வந்து பாரு, என் வீட்டை வந்து பாரு. அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பாத்துக்கலாம். என்ன லேசர் போட்டா? இல்ல எனக்கு புரியல. இவ்வளவுதாங்க கூப்பிட்டாங்க எங்க வீட்டுக்கு வான்ட்டு. சரி போய் பாப்போம்னு பார்த்தா லேசரை போட்டு சாவடிச்சுட்டாங்க. அட பாவிங்களா. ஓகே, நம்மள்ட்ட 500 ரூபாய் இருக்குது. 500 ரூபாய் இருக்குது. லிப்டா? என்னங்க சொல்றீங்க? ஓ, மஞ்சள் கலர் வாங்கினா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு காசு வருதுங்க. அந்த மஞ்சள் கலர், அந்த 300 ரூபாய் மஞ்சள் கலர் இருந்துச்சு, அது வாங்குவீங்களா நீங்க? இல்ல, அதுதான் லேசரு. அப்படியா? அதை நான் லேட்டா வாங்கிக்கிறேன். ஓகே, யாருமே கட்டிக்கு வர மாட்டேங்கிறானோ. வெயிட் பண்ண இருந்தாலும் கட்டிட்டு இருக்கிறியா? இல்ல கட்டி முடிச்சிட்டீங்களா? இப்பதான் கட்டி இருக்கிறேன். அப்ப எப்படி வருவானு? கட்டி முடிங்க, வருவானு பொறுமையா. ஆனா எனக்கு காசு ரொம்ப மெதுவா சேருதுங்க.
அது கொஞ்சம் வேகமா சேர்ந்தா நல்லா இருக்கு. ஸ்பீடா சேர்கிற மாதிரிதான் வைக்க முடியாது. மச்சான் நல்லா இருக்குன்ற நல்லா இருக்கு. இன்னும் ரெண்டு பொருள் வாங்கினா என் கடையை ஓபன் பண்ணிடலாம். நீங்க இன்னும் நான் 3 பொருள் வாங்கினேன். பாவம், நம்ம இந்த மாதிரி யார் வீட்டுக்கா போயிட்டு வந்தா அந்த நேரத்துல அது காசு தருதுங்க. இப்ப நான் உங்க வீட்டு போயிட்டு வந்தேன்ல, அதனால நிறைய காசு கிடைச்சிச்சு. நிறைய பொருள் வாங்கினேன். அதுக்கு என்ன ஒண்ணுதாங்க காசு வைக்கிறோம். வாங்கி போடல, நீங்க வந்தாலும் வாங்கி போட்டுருவோம். ஓகே, 312 ரூபா. இன்னொரு கொஞ்சம் காசு செஞ்சிச்சு. வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்க. நம்ம கடை ஓபன் ஆயிடுச்சு. ஜீனா பட்டம் ஓபன் பண்ணிட்டோம். என்னங்க நீங்க வரிய கஸ்டமர் வருவான்னு பார்த்தா நீங்க வரிய. ஓகே இருங்க, வாங்கி போடுறீங்களா? என்னது? ஆமா இருங்க, என் கடைக்கு யாரும் வந்துக்கிறாங்க. போடு 2 பேரும் வந்துக்கிறானு கைஸ். இந்த பாருங்க, வாங்க மேம். உங்களுக்கு ஏதாவது இல்ல உங்களுக்கு தெரியல போல. உங்களுக்கு வேற என்ன வேற போல. மேடம் உங்களுக்கு எதாவது பாருங்க சார். பாருங்க சார், இதெல்லாம் வீடியோ கேம்ஸ். இங்க நம்ம பிளே ஸ்டேஷன் சிடி கடையில சாவடிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே போங்கடா. இல்ல என் பிசினஸ் ஏன் இப்படி லாஸ் ஆகுறிய? நம்மள்ட்ட பிளே ஸ்டேஷன் 5 சிடி, பிளே ஸ்டேஷன் 5 எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க, ஜாலியா வாங்கிட்டு போங்க. மீண்டும் வருங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வருங்க. ஓகே ஓகேங்க. 1 கேஸ் வந்துருச்சு. சூப்பருங்க. எப்படின்னு தெரியல. 1 கேஸ் எடுத்துக்கிறீங்களா? ஆமா, நெக்ஸ்ட் ஷோரூம் நான் ஆரம்பிக்க போறேன். நான் எப்பவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு கடை வைக்கலாம். ஏன்னா வர்றவங்க கொஞ்சம் வர்றாங்க, அப்படியே போயிடுறாங்க, பொருள் வாங்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நம்ம கடையில அவங்களை உட்கார வைக்கணும். உட்கார்ந்து இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது என் கடையில அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்கணும். உட்கார வச்சேன்னா அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஓடிடுவாங்க. பசிக்கு அவங்களுக்கு அவ்வளவா கடைக்கு வர மாட்டாங்கல்ல. ஆமா, அதனால நம்ம ஒரு காசு போட்டு நம்ம ஒரு சாப்பாடு இது வாங்குறதுக்கு நல்லது. ஓகே, இன்னும் ஒரு 2 பொருள் வாங்கணுமா? சாப்பாடு கடை எது? சாப்பாடு கடையா? இங்க தாங்கல இருங்க காய்ச்சி, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்குறேன். அதான் உங்களுக்கு வேற எதுவும் வந்துகிட்ட இருங்க, நான் மாத்துறேன். உங்களுக்கு வேற கடை வந்துகிட்ட. உங்களுக்கு இருங்க, நல்ல கடை பார்த்து சொல்றேன். இது எத்தனாவது கடை? செகண்ட் கடை. செகண்ட் கடை இருந்தாங்க. இந்த கடையை வச்சுக்கோங்க. இந்த கடையில உங்களுக்கு இப்ப நல்லா சேல்ஸ் போமா. ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, அதை வாங்க. ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு டிப்ஸ் தந்து போய்க்கிறாங்களா, பொருள் வாங்கல, வெறும் டிப்ஸ் மட்டுமே 600 ரூபா தந்துக்கிறாங்க. சூப்பர் கைஸ். ஓகே, இப்ப நம்மள்ட்ட 2000 ரூபா சேர்ந்துருச்சு. சூப்பரு. யாருமே என் கடைக்கு மட்டும் வரவும் மாட்டேங்கிறாங்க. கட்டி முடிங்க வச்சுட்டு நான் கட்டி வந்து இதாச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கடைக்கு ஒரு சின்ன பையனும் ஒருத்தவன் பெரியவனும் வந்துக்கிறான். வெயிட் பண்ணுங்க, இந்த வேலை பொறுமையா வருவானோ. எனக்கு இது 2வது கடையை நான் ஆரம்பிச்சுட்டேன். நான் இப்பதான் வாங்கி போடுறேன். வாங்க சார், வாங்க சார். சார் இந்த பாத்தீங்கன்னா ஜூஸ் நல்லா இருக்கு. இது பைனாப்பிள் கிரேப்ஸ் ஜூஸ். சார் வாங்க சார், எல்லாரும் வந்து குடிங்க சார். எல்லாருக்குமே ஜூஸ் இருக்குது சார். மேடம் வாங்க, இது இன்னும் கடை ஆரம்பிக்கல மேடம். இனிமேல் கடை ஆரம்பிக்கணும். எங்க கடைக்கும் அனுப்பிடுங்களே. சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல கடை வச்சுனாங்க, அவங்க கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்கன்ட்டு. கோலப்படாது வந்துருவாங்க எல்லாரும். நான் 2வது கடையே ஓபன் பண்ணிட்டேன். கைஸ், இப்ப நம்ம லிஃப்ட் வாங்கிட்டோம். செகண்ட் ஃப்ளோர் எப்படி வாங்குறது? செகண்ட் ஃப்ளோர் வாங்க நீங்க அதுதான் நிறைய போன. இப்ப நம்ம 3rd கடை ஆரம்பிக்கலாம். நிறைய போகணுமா? நிறைய போகணும்னா பார்ட் 3க்கு மேலேயே போகுமே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ரொம்ப காசு அதிகமாக்கிட்டனும். நான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகேங்க, அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டூல் கடை ஆரம்பிச்சிடும். டூல் கடைனா எப்படின்னா டூல்ஸ், இந்த ஹேமரு இதெல்லாம் நம்ம இப்போம்ல அந்த கடை ஆரம்பிச்சிட்டோம். அது எந்த கடை ஃபர்ஸ்டா? அது டூல் ஜென்ரேட்னு ஒண்ணு இருக்கு, அது பாருங்க.
அந்த கடை எனக்கு நல்லா ஓடுமா, உங்களுக்கு எப்படின்னு பாத்துட்டு நீங்க அது வச்சுக்கோங்க. எனக்கு இல்ல, நான் பேப்பர் ஸ்டோர் வைக்க போனேன். அப்படியா, சரி. அது உங்களுக்கு ஓடுனா நீங்க வச்சுக்கோங்க, இல்ல ஓட மாட்டேங்குதுன்னா நீங்க வாங்காதே, அது உங்களுக்கு வாங்குறது வேஸ்ட். எப்படி அதை பார்க்க முடியும்? அவன் கீழே நீங்க கடை வாங்கும் போது இந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வாங்கலாம், அதுல என்ன பேர் போட்டுக்குதோ அதெல்லாம் வாங்கினேன், போடாத பேர்லாம் வாங்காதே. ஓகே, நம்ம செகண்ட் கடை நம்ம இது பண்ணிட்டோம். ஓகே, நம்மள்ட்ட இப்ப ஸ்பானர் இருக்குது, நம்ம செகண்ட் கடை ஓபன் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர். எல்லாரும் மறக்காம இதுக்காக லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்கி பாத்துக்கிறேன். கருள் எதிரம் வாங்குறோம்னு இல்லையாடா, எனக்கு காசு வர மாட்டேங்கிறாடே, என்ன பண்ற? இந்த அது பாருங்க PlayStation 5 எனக்கு லேக் ஆகுது. என்னங்க சொல்லிய? இப்ப நம்மளுக்கு ஃபோர்த்து கடை ஆரம்பிப்போமா? வாங்க ஆரம்பிக்கலாம். என்னங்க நீங்க பாத்து 1GS போறிய? ஆமாங்க, இப்ப கடை ஆரம்பிக்கணும், இல்லைன்னா எனக்கு காசு வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இதை வாங்கி போடும். டே, என்னடா இப்படி மைனஸ் ஆயிடுச்சு? ஒரு நாள் நம்ம சிரிச்சிட்டு இருந்தால அது அப்படியே மைனஸ் ஆயிடுச்சு. மூணாவது கடை ஓபன் பண்ண தம்பி, நம்ம கடைக்கு வருவாங்கடா, பயப்படாதடா. அவ்வளவுதான், நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு அழுகுறாங்க. யாரு? இந்த நானா? சரி, ஓகே, ஒண்ணும் சொல்லிக்கிறீங்களே. அழுவாதுடா தம்பி. டேய், நான் பாத்துக்கிறேன், அண்ணா பாத்துக்கிறேன், அண்ணா கடைக்கு எல்லாரும் வருவாங்க, நீ டோன்ட் வரி ஃபீல் பண்ணாதடா. அண்ணா கடைக்கு 0 பேர் தான் வருவானும். ஃபீல் பண்ணாதடா தம்பி. ஆமாடா தம்பி, ஃபீல் பண்ணாத, அண்ணன் கடைக்கு 0 தான் வருவானும். இதே சித்தப்பையில நான் நல்லது சொல்லுவான்னு பார்த்தா இது 0 தான் வருவான், அது வருவான்னு சொல்றேன். ஓகே, வாங்க நம்ம வாங்கி போடலாம். சரி, நான் உங்க வீட்டுக்கு வரவா கதவை திறந்து வச்சுக்கிறீங்களா? வாங்க வாங்க. ஏன் சிலவா என்னன்ட்டு காசு வரல, எனக்கு தெரியாதா? வேற ஒருத்தர் வீட்டுக்கு போலான்னு சொல்ல மாட்டேன். அவ்வளவுதாங்க, இந்த கடை ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது 2.5K அடுத்த கடை. ஓகே ஓகே ஓகே, வேகமா காசு வைக்கணும். வாங்க. என்னங்க நீங்க எதையுமே வாங்கி போடல? எதை வாங்கி போட சொல்லிட்டு? எதுவும் வாங்கி போட வேஸ்டான். காசு எனக்கு காசு தர்ற மாதிரியே தெரியல, சும்மா கடையை வச்சுக்கிறேன். ஹலோ, யாராச்சும் இருக்கிறீங்களா? இங்க என்ன எதுவுமே இல்ல. வாங்குறது எல்லாமே தூக்கி இந்த ATM மிஷின் வந்துருமா இல்ல? இங்க எதுவுமே இல்ல. நியூட்ரல் சிப்ஸ் என்னது? எதுவுமே கடை வேஸ்ட். நான் போயிட்டு வரேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அது எதுவுமே இல்ல. ஆனா இங்க எல்லாமே இருக்குதுங்க நம்ம கடை. இப்ப உனக்கு என்ன வீட்டுக்கு துணி கடை இருக்கணுமா? நீங்க லேசரே வாங்கி போட மாட்டேங்கிறியா? ஏங்க அதனாலதான் நான் செத்து போய் டக்குன்னு இந்த வீட்டுக்கு போவேன். ஓகே, இப்ப கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம செத்துட்டேன். 9,000 இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம ஒரு 5,000 ரூபாய் எடுத்துட்டு போய் நம்ம அந்த கடையை ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணி அடுத்தது நம்ம காசு சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, இவனுக்கு நல்லா ஹிஹின்ட்டு வந்துட்டான். ஓகே கைஸ், வந்தாச்சு. எங்கேயும் போல அவங்க 4வது கடை ஓபன் பண்ணிட்டாங்களா? ஏன்? ஆமா. எப்படிங்க? சரி, பார்த்து நல்லா பணக்காரவங்க பார்த்து உங்க கடை நல்லா ஓடுன்னு நம்புறேன். கொஞ்சம் வந்து எங்க கடைக்கு வந்து வாங்கிட்டு போங்களேன் நீங்க போடு. ஓகே, நம்ம அடுத்த கடையை நம்ம ஓபன் பண்ணியாச்சு. ஒரு பெரிய கடை இருக்குது, அது என்னன்னு நம்ம பாத்துடலாம். சோ வெயிட் அண்ட் வாட்ச். கஸ்டமர் ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ அதனால எனக்கு காசு தந்துக்கிறாங்க. 5வது கடை வச்சுக்கிறேன். 2,000 ரூபாய் தந்துட்டாங்க. ஓகே, நாட் பேட். போடு 4,700 ரூபா. இந்த காசு வச்சு ஏதாவது வாங்க முடிஞ்சான்னு பாக்கலாம். நம்ம 4th கடை. போறாங்க இல்லையா? நீங்க வந்து எங்க கடையில என் கடையில வந்து உட்காந்துக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப வெளியே போனீங்க இல்ல? எங்க கடைக்கு போனீங்க. வாங்கிக்கிறேன். ஆனா ஃபுட்ல கொஞ்சம் காசு வருது. நீங்க இப்ப 5வது கடை ஓபன் பண்ணிட்டேன்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம அதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காசு இருந்துக்குது. காசு இருந்ததுனால நம்ம 6வது கடையை அன்லாக் பண்ணியாச்சு. 7வது கடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கடை. ஸோ வாங்க நம்ம இப்போ போய் காசு எடுத்துட்டு போய் நம்ம கடையை அன்லாக் பண்ணலாம். நானே 6வது கடைக்கு வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ அவங்களும் கடைசி ஸ்டோர் அன்லாக் பண்ணிட்டாங்க. அது என்ன ஸ்டோரு? எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் வச்சுருக்காங்களா அவங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க 6 கடை. 6வது கடை நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப இதை எப்படி ஓபன் பண்றது? எனக்கு இங்க 1500 ரூபாய்க்கு ஏதோ காமிக்குதுங்க. இதை போய் வாங்கலாம். ஓகே, ஓ இந்த பார்த்து இதுதாங்க. ஆனா இத வாங்கி போடுறது எனக்கு தான் காசு வேஸ்ட். ஆனா அதனால என்ன புரியல. பிளாஸ்டிக் அந்த இதுக்கெல்லாம் நீங்க அந்த இது ஒரு இது மாதிரி இருக்குதுங்க, சேர் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி போடணுமா? அதான் வாங்கி போட்டேன். எல்லாமே வாங்கி போட்டீங்களா? அது எவ்வளவுன்னா 4000 ரூபாய். 4.12. இந்த 2 காசு ஊத்துறாரு அதுக்குள்ள முடிச்சு விட்டீங்க. போய் அதை வாங்க போறேன். என்னங்க நானும் வரேங்க. என்னங்க அப்படி விட்டு போறிய? நீ அப்புறம் நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, நான் எப்பதான் விட்டு போனேன். ஓகே, நம்மளும் வாங்கியாச்சு. இப்ப வாங்கிட்டீங்களா? 4600 ரூபா. இப்ப போய் நம்ம காசு சேர்த்துப்போமா? 4600 ரூபா. இப்பதான் அதுவே வாங்குறீங்க. கஸ்டமர் தான் எனக்கு வாங்கிட்டேன். என்ன வருது அதுல? நீங்க சாப்பிடுற மாதிரி உள்ள இடம் நான் பார்த்து வேண்டாம், நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லி அதுக்கு அடுத்து உங்களுக்கு 20000 ரூபாய். என்னடா இது பக் ஆயிடுச்சு? வெளியே போயிட்டு வாங்க. சேவரி கேம் தான் பக் ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் வெளில போயிட்டேன். வெளில போயிட்டு வந்துட்டோம். சோ இப்ப எனக்கு பக் ஆயிடுச்சு கைஸ். இப்ப எனக்கு வெளில போயிட்டு வர்ற கேப்புக்குள்ள 6000 ரூபாய் சேர்ந்துக்குது. நாட் பேட். சோ இப்ப நான் 13000 ரூபாய் இருக்குது. 13000 ரூபான்றது ஒண்ணு கேவலமான காசு இல்ல. என்னதுங்க இது? ஏதோ சாப்பிடுற இடம் வந்துக்குது. நல்ல வேலை எனக்கு 13000 ரூபாய் செஞ்சிச்சு. இதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 9000 ரூபாய் வச்சிருந்தேன். இப்ப 4000 ரூபாய் இருக்குது. அந்த அளவுக்கு காசு இது பண்றானோ, கரியாக்கிட்டானோ. போங்க. அதான் 9000 ரூபாய் கொண்டு வந்தவன இப்படி 218 ரூபாய்க்கு அடிச்சு பாத்திட்டானோ. செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படி போகணும்னு தெரியல. நம்ம கஸ்டமர் வர டிப்ஸ் தந்து போய்க்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப நன்றி கஸ்டமர். தரவும் மாட்டேங்கிறானு சில்லறைய தருவானு பாருங்க. எப்பயுமே தர மாட்டானு. எப்பயாச்சும் ஒரு தாட்டி ரேரா போர் அடிச்சா அவனுக்கு தருவானு. அவ்வளவுதான். அடுத்த கடையை ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க அவனை வாங்கிட்டு செகண்ட் ஃப்ளோர் எப்படி வாங்கன்னு பாக்கலாம். எனக்கு தெரியுமே. ஒரு செகண்ட் ஃப்ளோர் 20000 காசு இருக்கிறேன். அப்படியா? வாங்கிட்டேன் 20000 ரூபாய். இப்ப நான் வாங்கி போறேன். என்ன சொல்லி வாங்க கைஸ், நம்ம அவங்க கடையை போய் பாத்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்காக பெண்டு வைக்கணும். எனக்கு மேல வந்துக்கிறேன். அவங்க கடையை போய் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கு நம்ம போய் பாத்துட்டு ஓபன்ல இருக்குது. உங்க கடை எப்படி நல்லா இருக்குதா இல்லையான்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். உங்களுக்காக இதுல வச்சுக்கேன். இப்போ நம்ம லோ குவாலிட்டியில வச்சுக்கிறனால நம்மளுக்கு காமிக்காதான். ஹை குவாலிட்டிலே வச்சுக்கலாமோ? எனக்கு நான் போய் ப்ரொஃபைல மாத்திட்டு வரேன். மாத்த முடியலையே. அப்புறம் வெளியே போயிட்டு வாங்க. வெளில போயிட்டு வர சொல்றியா? லேக் அவங்க. சரி ஓகே கைஸ், உங்க வீடு தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. பட்டாடா நம்ம வீட்டுல காசு இந்த இடத்துக்கு சேர்ந்துக்கு. ஸோ நம்ம வீட்டை பார்த்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க திறந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ஓகே இப்ப நம்ம வீட்டுல போய் நம்ம அன்லாக் பண்ணலாம் வாங்க. லெஃப்ட்ல போக முடியுமா? செகண்ட் ஃப்ளோருக்கு போலாமே. அப்ப எலிவேட்டர் வாங்கி போட சொல்றானே என்ன? எலிவேட்டர் வாங்கி போட்டாலும் நம்மளால 20,000 சில பேர் அப்படியே மேல அப்ல போவாங்களா? 9 பிளஸ் ஆகுது இந்த அகது காய்ச்சி. இதுதான் நம்மளோட கடை மயிலாந்துக்குது. நீங்க கைஸ் முடிக்கணும். ஓகே நாட் பேட். அது ஒண்ணு இல்லடே தம்பி, கடைய ஆரம்பிச்சிட புதுசா பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணு அப்படின்றான். பில்ட் மோர் கிளாத்திங் ஆர் இப்ப என்ன சொல்றான்னா கிளாத்திங்னா கேப், வேற வழி இல்ல. அவன் சொல்றதெல்லாம் இது பண்ணனே ஏன்னா நம்மளுக்கு அப்படியே வீட்டுக்கு மேல இருக்குது. ஆமா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய காசு வேணும். ஏன்னா நம்ம இந்த பொருள் வாங்கி போனோம் அடுத்த கடைக்கு. 4000 ரூபாய் ஒரு ஷெல்ஃப். 4000 ரூபாய் வாங்கண்டா. நல்லா பண்றீங்கடா. இல்லையா இப்ப நம்ம கீழே போய் நம்ம இது பண்ணலாம். செக்யூரிட்டி ஆன் பண்றாப்லையா? ஓகே கீழே போய் நம்ம கொஞ்சம் காசு கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்துக்கிறானோ. எதுலயே மேல போறீங்க நீங்க? இப்ப எலிவேட்டர் வழியா வர வழி இல்ல நம்மள்ட்ட. இந்த முடிச்சு விட்டானுடா. இல்லையே அந்த எலிவேட்டர் தெரியாது. ரொம்ப காசு கேக்குறானுங்க. உனக்கு கேக்குற காசுனா இந்த இல்லங்க என்னங்க போடுய என்னத்த பண்றது? வேற வழி இல்ல. கேம் விளையாட வந்தாச்சு. ஓகே ஓகே गाइस 10,000 ரூபாய் வந்துருச்சு நம்மள்ட்ட. இதெல்லாம் வாங்கி போறோம். டே பைத்தியார பையிலோல 33,000 ரூபாய் இருக்குது. ஏன்டா இவ்வளவு காசு கேக்குறீங்க? 32,000 ரூபாய் இருக்குன்னு கேட்டேன். 32,000 ரூபாவா? என்னங்க கீழே இல்ல, நான் ஃபுல்லா வாங்கி போடல. கிலோல இருந்து எனக்கு காசு அருவா என்னன்னே தெரியலங்க. இப்ப நம்ம கீழே உங்களுக்கு முடிஞ்சிடும் காசு. அப்படி ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா நீங்க ரெண்டுமே தனி நினைச்சுக்கிட்டு எனக்கு. நம்ம மேல கொஞ்சம் காசு கிடையாது, கீழே கொஞ்சம் காசு கிடைக்குது. எடுத்துட்டு வந்துடலாம். நிறைய காசு கிடைக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் இருக்குது. இப்படியே வாங்க, அவ்வளவுதான். மொத்த காசு முடிச்சுட்டோம். இப்ப மேல வாங்கட தம்பிலாம், உங்களுக்கு நிறைய தொப்பி இருக்குது. வாங்கடா, அங்கனுக்குள்ள இருக்கிற கடை. அதே கடை இல்லாத இடத்துக்கு போவாதியடா. பைத்தியார பயில யாருறாங்க? காசு முடிச்சு தானேடா. என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குது. 28,000 ரூபாய் கொண்டு போனேன். முடிச்சுட்டானோ? 7,000 ரூபாய் வந்துருச்சு. கொய்யால என்ன எவ்வளவு சொல்றிய? மேல 2 கடை வாங்கிட்டேன். டை கிளாத் நம்ம இதை வாங்கலாம். ஓகே கேப்ஸ். இந்த கேப்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதாடா? ஒருவேளை கேப்ஸ்ன்னு போட்டா ஏதாவது இதாகுமா? இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களா? இல்ல யாருக்கு தெரியும். ஓகே ஓகே நம்மள்ட்ட 7,000 ரூபாய் இருக்கிறாப்ல. 7,000 ரூபாய். இந்த 7,000 ரூபாய் வச்சு நம்மளால என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்குவோம். ஓகே 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 நம்ம கொஞ்சம் காசு எடுத்து வரோம். நம்ம போய் அவங்க லவ்லி பாய்ஸ் கேமிங் 2.0 வீட்டுக்கு போயிட்டு வரலாம். லவ்லி பாய்ஸ் கேமிங் 2.0 ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், கொஞ்சம் வரைக்கும் நம்மளுக்கு காசு போட 5,000 ரூபாய் எனக்கு டிப்ஸ் தண்டு போய்க்கணும். கஸ்டமர் நல்லா இருப்பீங்க, எடுப்போங்கடா.
நீங்க ஒருத்தாள் 2000 டிப்ஸ் தான் 5000 4000 அது பாருங்க வீட்டுக்கு போறோம். நீங்க ஹை குவாலிட்டியில வச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதுதான். அவங்க வீட பாக்குறாங்க பண்ண போற சும்மா வந்தனா எது லெப்ட் நேரம் சொல்லுங்க நான் ஏறி பாக்குறேன். எஸ்கோலியெல்லாம் அவங்களால வர முடியாது. எஸ்கோலியா கீழே வர பாருங்க. இந்த இருக்குதான் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. நீங்க எத்தனை போக முடியல. என்ன சொல்றீங்க இல்லாமா சரி எலிவேட்டர் எங்கிட்ட இருக்குது. எலிவேட்டரு எலிவேட்டர் எதுங்க? அங்கிட்டே வாங்க. இங்கிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. சூப்பருங்க. கல்லூடாடிய அவ்வளவுதாங்க. அவங்க மொட்டை மேல ஏறி நம்ம செகண்ட் வந்தாச்சு. சோ பாருங்க யாராவது இந்த மாதிரி காமிப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்க. கீழே வந்துட்டேன். நல்ல கீழே கடை வச்சிருக்கீங்களோ? ஓகே நான் என் வீட்டு போயிட்டு வரேன். பாய்ங்க. நம்ம வீட்டு போலாம். இந்த மழை காலனால கொஞ்சம் மழை பெஞ்சு எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்குது ஊர்ல. சோ எல்லாரும் பார்த்து பி சேஃபா இருங்க கைஸ். பி சேஃப். உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க. டேய் நான் கடையில இல்லாத நேரமா பார்த்து 14000 வந்துருச்சு. எப்படிரா போடு. கடையில அந்த ஏடிஎம் மிஷின்ல மட்டும் 30000 சேர்ந்துக்குது. ஓகே 45000 இப்ப நம்மள்ட்ட இருக்குது. வாங்க என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி விட்டுருவோம். ஓகே 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 வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோல. அவ்வளவுதாங்க. ஒரு லெஃப்ட் ஒண்ணு வாங்கி போட்டுடலாம். பர்ச்சேஸ் டிஷர்ட். ஒரு டிஷர்ட் எதாவது வாங்கிப்போம். ஓகே இன்னும் நம்மள்ட்ட 7000 இருக்குது. ஸோ நாட் பேட். 17000 இருக்குது. இந்த 17000 வச்சு ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். Build a more beauty or electric stores. இவனை ஒருத்தனை வாங்கி போடும். கொய்யா நீ என்னோட ஃபுல்லாமே ஆரஞ்சா இருக்குதா? இன்னாண்டா வேணும். ஓகே கைஸ் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்டூர் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் லக்கா என்னன்னு தெரியல. ஃபுல்லாமே நம்மளுக்கு கோல்டா இருக்குது. என்ன கோல்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன நீங்க மேல நீங்க பார்த்து கோலிட்டு இருக்கீங்க. கீழே வாங்க. கூட்டிட்டு போங்க. எதாவது வாங்க முடியுதான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். அதாவது கோல்டன் கலரா இருந்தோம் நம்மளுக்கு எல்லாமே அது ரேர் தெரியல. வெறும் நார்மலா ரெட் கலர்ல இருக்கிறதுனா அது ஒண்ணு நம்மளுக்கு ஆசை வரும். எங்க இருக்கிறீங்க? நான் மேல இருக்கிறேங்க. கீழே வாங்க. ரெட் கலரா இருக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு வாரம் இந்த ஏழு பாருங்க 13 ட்ரெஸ் அது நம்மளுக்கு ரெட் கலர்ல ஒரு வாரம் ஏறும். ஆனா இதுவே இதுல பார்த்து நம்மளுக்கு கோல்டன் கலர்ல இருந்தா அது 13 ஏறுது. வச்சுட்டோம். எங்க இருக்கிறியா? இந்த இது மண்டியில ஏறுங்க. மண்டியில ஏறி இல்லைங்க. ஏன் மண்டியில ஏறி இல்லைங்க. இந்தாங்க நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. எனக்கு மண்டியில ஏறிக்க வர மாட்டேங்குது. இல்லைங்க வேணுமா வருது அந்த இது. புரியல. நான் எப்படி அழகா உன கூட்டிட்டு வந்தேன்னா என் வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. போங்க இருங்க. என்னங்க பின்னாடி வாங்க. போங்க. யாருங்க நீங்க தள்ளி விடுறீங்க? கீழே வாங்குங்க. நீங்க என்னோட கேமரால இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க தள்ளி விடுறாங்க. முன்னாடி போங்க. எது லெஃப்ட் இருக்குது வாங்க. என் கூடிய மூவாங்க. போங்க வர மாட்டேங்குது உங்களுக்கு. நான் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். அப்ப ஏதோ லக்ல வந்துக்குது நம்மளுக்கு. அதனால நான் அப்படியே வந்துட்டேன்.
இப்ப என்ன அப்படியே அதே லக்கில் வருமா வந்து 13 தொட்டுட்டேன். சோ இந்த கடைக்கு வர ஒரு அடி எல்லாரையும் சாவடிக்கணும். ஓகே गाइस இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். பாட்டு என்ன கேளுங்க गाइस. பாய் 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 गाइस. பை.